HbA1c வந்து ஒரு சீரியஸ் glycogen variant of the result is attachment to the carbohydrate in the N terminal of the vital of the hemoglobinல வந்து இருக்குது. HbA1c வந்து 60 to 80% of the glucose N terminal of the amino acid in these are the beta chain of the hemoglobinல வந்து இருக்குது. இப்போ வந்து HbA1c தான் அது ஹீமோக்ளோபினுக்கு கிளைகேட்டட் ஹீமோக்ளோபின் வந்து HbA1cயும் சுகர் நான் டெர்மினல் N டெர்மினல் சைட்டும் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த HbA1cயோட ரிஸ்க் ஃபேக்டர் வந்து நாள் ஆக வந்து கொஞ்சம் அதிகமாக தான் ஆகுது. ரிஸ்க் ஃபேக்டர் வந்து கொஞ்சம் அதிகமாகுது. டைம் ஆக அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஃபேக்டர்ஸ் என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வந்து HbA1c வந்து ஃபால்ஸ் பண்ணுதுன்னா இது வந்து இப்போ எலிவேட் பண்ணுறது இதெல்லாம் வந்து HbG, அதுக்கப்புறம் வந்து ஹைப்பர் ட்ரைக்ளைசரின், அதுக்கப்புறம் ஆல்கஹால், ஆஸ்பிரின், அதுக்கப்புறம் ஏப்ளாஸ்டிக் அனீமியா, அதுக்கப்புறம் வந்து ஹைப்பர் ட்ரை, அதுக்கப்புறம் வந்து ட்ரைக்ளைஷன் வந்து இதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் இதெல்லாம் டார்கெட் செல்ஸாக இருக்குது. இப்போ வந்து ஸ்பெசிஃபிக் ஏஜை வந்து டார்கெட் பண்ணுறது வருது. நார்மல் கவுண்ட் ஆஃப் 6 to இது வந்து 7.5 to 8.5% வந்து லெஸ்ஸர் தென் 6 இயர்ஸாக இருக்கணும். 6 to 12 இயர்ஸாக வந்து 6 to 12 இயர்ஸ் வந்து 5, அதுக்கப்புறம் வந்து 6 to 12 இயர்ஸ் வந்து கிரேட்டர் தென், அதுக்கப்புறம் வந்து எஸ், அதுக்கப்புறம் கிரேட்டர் தென், அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா கிரேட்டர் தென், அதுக்கப்புறம் வந்து கிரேட்டர் தென் எஸ், அதுக்கப்புறம் எஸ் பர்சன்டேஜ்னு இருக்குது. இப்போ வந்து 13 to 19% வந்து கிரேட்டர் தென் லெஸ்ஸர் தென், அதுக்கப்புறம் லெஸ்ஸர் தென் 7.5 வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 12 to 13 சொல்கிறாங்க. மெயினாக வந்து இது எது இருக்குதுன்னு கண்டுபிடிக்காங்கன்னா அட்டாச்மெண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட் வந்து இருக்கான்னு பார்க்கறதுக்கு தான் கண்டுபிடிக்கிறாங்க. இது கரண்ட் பேருக்கப்போ வந்து இப்போ ப்ரீ ப்ராண்டியல் வந்து நார்மலாக ப்ரீ ப்ராண்டியல் இருக்குது, ஏடிஏன்னு இருக்குதா. இந்த பேஷண்ட் ஆஃப் த ரிலேஷன்ஷிப்பை வந்து HbA1c வந்து அதிகமாக தான் இருக்குது. போஸ்ட் ப்ராண்டியலில் வந்து கம்மியாக தான் இருக்குது. மற்ற எல்லாத்தையும் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து HbA1cயோட இமேஜ் பற்றி பார்க்கலாமா. HbA1cனா வேறு எதுவுமே இல்லை. HbA1cனா இது வந்து இஸ் எ டைப் ஆஃப் அதுக்கப்புறம் வந்து கிளிசரால், அதுக்கப்புறம் வந்து ஹீமோக்ளோபின் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வந்து அதுக்கப்புறம் வந்து கிளைகோசிடைட் hemoglobin is refers to as hemoglobin is bounded in the glucose. If reflected the average blood glucose level over the period of the past 2 to 3 monthஸில் வந்து பண்ணுறாங்க. திஸ் டெஸ்ட் இஸ் டன் டு அதுக்கப்புறம் வந்து மிக்சர் ஆஃப் த பர்சன்டேஜ் ஆஃப் த கிளைகோசிடேட்டட் ஹீமோக்ளோபினாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கிளைகோசைலேட்டட் ஹீமோக்ளோபின் இஸ் ரெஃபர்ஸ் டு த ஹீமோக்ளோபின். இட் இஸ் a bond of the glucose is referred to the average blood glucose level over the period of the past 2 to 3 monthஸில் வந்து அவ்வளோ இருக்கும். இது வந்து எப்படி கண்டுபிடிக்காங்கன்னா ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பிளட்டை வந்து இது பண்ணிவிட்டு அந்த வெயினில் வந்து பார்ப்பாங்க. ஒரு ஸ்மால் அமௌண்ட்டு அதுக்கப்புறம் வந்து வெயின் இந்த ஆர்மில் வந்து எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பிளட் சாம்பிள் எடுத்து மிக்ஸ் வித் அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஆஸ் த ரிசல்ட் வந்து தைராய்டு, பேராதைராய்டு, அதுக்கப்புறம் வந்து சால்மோனெல்லா டைப் ஓ, சால்மோனெல்லா டைப் ஹச், அதுக்கப்புறம் வந்து சால்மோனெல்லா பேராதைராய்டு 1, அதுக்கப்புறம் வந்து ஏஹெச், இது எல்லாத்தையும் பார்க்கலாம். இதோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குன்னா நாட் ஃபாஸ்ட் ரெக்குவயர்மெண்ட். இட் இஸ் அ ஹெல்த் கேர் ப்ரொவைடரில் இருக்கிறதுனால இது வந்து நேச்சுரல் டயட்டில் தான் வந்து ப்ரிப்பரேஷனில் வந்து இஸ் அவாய்டட் ஆல்கஹால் கன்சப்ஷன். அதுக்கப்புறம் நோட்டிஃபை, அதுக்கப்புறம் இஃப் யூ ஆர் ப்ரெக்னென்சி இருக்கீங்களான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் ப்ரொவைக் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து நார்மலாக வந்து நேச்சுரல் ரேஞ்சு டயபெட்டிக் ரேஞ்சு அப்படின்னு இருக்குது. ஹைப்பர்கிளைசீமியா, டயபெட்டிக் ஹைப்பர்கிளைசீமியான்னு இருக்குது. ப்ரீ டயபெட்டிக் ஹைப்பர்கிளைசீமியா வந்து 5.7 to 6.4. 6.5 ஹையராக இருக்குது வந்து டயபெட்டிக் மெலிக்டஸோட, அதுக்கப்புறம் வந்து ஹைப்பர்கிளைசீமியாவாக இருக்குது.
லெஸ் தென் 5.7னா வந்து நார்மல் ரேஞ்ச் ஆஃப் சொல்கிறாங்க. இது வந்து என்னதுன்னா ஒரு கார்போஹைட்ரேட்டை வந்து இது பண்ணுது. HbA1 இஸ் இப்போ வந்து பிளட் குளுக்கோஸ் லெவல் ஆர் த பாஸ்ட் 2 to 3 month இஸ் த ஃபாலோவிங் ஆஃப் த HbA1c டெஸ்ட் அஸ் த ரிசல்ட் இந்த ஃபாலோவிங்காக வந்து இருக்குது.